எல்லாத்தையும் அரசியலாக்குவதே அவருடைய நோக்கம். இது அரசியலாக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல என்பதை முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். அரசியலாக்குவதற்காக பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் இது வேங்கை வயலுக்கு போகல, கள்ளக்குறிச்சிக்கு போகல, ஏர் ஷோவில் இறந்தவங்களுக்கு அந்த ஆண்டு ஆனால் கரூருக்கு மட்டும் போயிருக்காருன்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு சார். பற்றி எல்லாத்தையும் அரசியலாக்குவதே அவருடைய நோக்கம். இது அரசியலாக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல என்பதை முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய ஒரு திட்டம். அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டு அரசியலாக்காமல் இந்த பகுதியில் யார் எதனால் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆய்வதற்காக ஒரு குழுவையும் நியமித்திருக்கிறார். இந்த ஒரு நபர் குழு என்பது அதனுடைய அறிக்கையை விரைவில் அளிக்கவிருக்கிறது. அந்த அடிப்படையிலே உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார். ஆகவே இதை அரசியலாக்குவதற்காக பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சரை எதிர்த்து அரசியல் கொள்வதற்கு வேறு எந்த விஷயமும் கிடைக்கவில்லை. அதனால் இதை வச்சியாவது எதனா பண்ணலான்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.